பொறியியல் படிப்பு கலந்தாய்வில் விளையாட்டு பிரிவின் கீழ் சென்னையைச் சேர்ந்த அஸ்வின் ஆபிரகாம் என்ற மாணவர் முதலிடம் பிடித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் கவிக்குயில் நிகழ்த்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். புள்ளிகள் பட்டியலில் முதலிடம் பெற்ற அஸ்வின் நம்மிடையே இருக்கிறார். நாம் அவரிடம் பேசலாம். வணக்கம். நீங்க எந்த கல்லூரி, எந்த பாடப்பிரிவை தேர்வு செஞ்சிருக்கீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்ல. நான் வந்து மெக்கானிக்கல் பிகாஸ் ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்பெஷலைஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். உங்களுடைய புள்ளிகள் என்ன? நீங்க எந்த விளையாட்டு துறையில சாதனைகள் படைத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் ரோலர் ஸ்கேட்டிங்ல ஜெயிச்சிருக்கேன். ஆஸ் ஆஃப் நவ் ஹையஸ்ட் பை கெட்டிங் 1300 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். உங்களுடைய சாதனைகள் என்னன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் ஒரு 80 மெடலுக்கு மேலே ஜெயிச்சிருப்பேன். அதில் என் பெஸ்ட் மெடல்ஸ் வந்து 2 ஏஷியன் சில்வர் இருக்கு அண்ட் ஒரு ஏஷியன் பிரான்ஸ். நேஷனல்ஸில் எப்பவுமே நான் நேஷனல் கோல்டு மெடல் தான் ஜெயிப்பேன். இதற்கு மேலே எப்படி நீங்க தொடரலாம் இருக்கீங்க உங்களோட சாதனைகளை விளையாட்டுத்துறையில்? இப்போ 2020 ஒலிம்பிக்ஸ்ல ரோலர் ஸ்போர்ட்ஸ் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு பார்க்க போறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஏஷியன்ஸ்ல மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். வேர்ல்ட்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இவரை போன்று விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்த 1000 பேர் இன்றைய கலந்தாய்விற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றனர். விளையாட்டுத்துறையின் கீழ் மொத்தம் 500 இடங்களே உள்ளன. இவர்களுக்கான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிற நிலையில் நாளை மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வும் ஜூலை 1 முதல் பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வும் நடைபெற இருக்கின்றது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் கவிக்குயில் சரோஜினி.